அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அபுதாபி, துபை, ஷார்ஜா மற்றும் ஏனைய ஐக்கிய அரபு அமீரக பள்ளிவாசல்களில் வெள்ளிக்கிழமை ஓதப்படும் ஜும்ஆ உரை வெளியீடு. ஐக்கிய அரபு அமீரக அரசின் இஸ்லாமிய விவகாரத்துறை. தேதி வெள்ளிக்கிழமை, ஷாபான் பிறை 27 ஹிஜ்ரி 1445, 8 மார்ச் 2024. தலைப்பு: புனித ரமலான் அருட்கொடையின் மாதமாகும். தலைப்பு: புனித ரமலான் அருட்கொடையின் மாதமாகும். எல்லா புகழும் அல்லாஹுக்கே. அவன்தான் இந்த புனித ரமலான் மாதத்தை நமக்கு ஒரு அன்பளிப்பாக தந்து நம்மை கண்ணியப்படுத்தி இருக்கிறான். இந்த ரமலான் மாதத்திற்காகவே தம்மை தகவமைத்து கொண்டவருக்கு மிகவும் விசாலமான சொர்க்கங்களை தருவதாக அவன்தான் நமக்கு வாக்குறுதி அளித்துள்ளான். மேலும் வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ் என்று வேறு யாரும் இல்லை. ஆட்சி அதிகாரங்கள் அவன் வசமே உள்ளன. அவனுக்கு யாதொரு இணையும் இல்லை என்று நான் சாட்சி கூறுகிறேன். எங்கள் திருநபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வின் அடியாராகவும் தூதராகவும் இருக்கிறார்கள் என்று நான் சாட்சி கூறுகிறேன். யா அல்லாஹ், எங்கள் தலைவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் புனிதமிக்க குடும்பத்தினர் மீதும் தியாகம் நிறைந்த தோழர்கள் அனைவர் மீதும் உலக முடிவு நாள் வரை அழகிய முறையில் அந்த தோழர்களை பின்பற்றி நடக்கும் முஸ்லிம்கள் மீதும் இறைவா நீ ஸலவாத்தும் சலாமும் பொழிந்திடுவாயாக. கவனமாக கேளுங்கள். இறைவனுக்கு அஞ்சி நடப்பதை எனக்கும் உங்களுக்கும் உபதேசிக்கிறேன். உண்மையாக இறையச்சம் கொள்வது உங்களுடைய இறை நம்பிக்கையை பலப்படுத்தும். மேலும் அது உங்கள் உள்ளங்களை மிகவும் தூய்மையாக வைத்திருக்கிறது. நீங்கள் செய்து வைத்திருக்கும் நன்மைகளை அது அழியாமல் நிலையாக வைத்திருக்கிறது. உங்களுடைய கௌரவத்தையும் மரியாதையையும் அது உயர்த்தி கொண்டே இருக்கிறது. மேலும் உங்களுடைய நோன்பிற்கும் இந்த இறையச்சம் மிகப்பெரிய பாதுகாப்பாக அமைந்திருக்கிறது. அல்லாஹுவை சந்திப்பதற்கு முன்னால் நாம் சேர்த்து வைக்க வேண்டிய மிகப்பெரிய சொத்து இந்த இறையச்சமாகவே இருக்கிறது. பரிசுத்த நாயனாகிய அவன் கூறுகிறான்: யா அய்யுஹல்லதீன ஆமனூ குதிப அலைக்குமுஸ் ஸியாமு கமா குதிப அலல்லதீன மின் க்பலிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். நம்பிக்கையாளர்களே, உங்களுக்கு முன்னுள்ளவர்கள் மீது கடமையாக்கப்பட்டிருந்தது போல உங்கள் மீதும் நோன்பு நோற்பது கடமையாக்கப்பட்டுள்ளது. அதனால் நீங்கள் இறையச்சமுடையவர்கள் ஆகலாம் என்று இறைவன் திருமறையில் கூறுகிறான். முஃமின்களே, உங்கள் வாசல்களை நோக்கி கண்ணியமிக்க ஒரு விருந்தாளி வந்திருக்கிறார். அது ஒரு மகத்துவமிக்க மாதமாகும். மாதங்களிலேயே அல்லாஹுக்கு மிகவும் சிறப்பிற்குரிய மாதமாக இந்த மாதம் இருக்கிறது. இந்த மாதத்தில் தான் அவனுடைய வேதம் இறங்கி இருக்கிறது. நாட்களிலேயே அல்லாஹுக்கு மிகச்சிறந்த நாட்கள் இந்த மாதத்தில் இருக்கிறது. அல்லாஹுவிடத்தில் மகத்துவமிக்க பெரும் பாக்கியத்தை உள்ளடக்கிய ஓர் இரவும் இந்த மாதத்தில் இருக்கிறது. ஃபீஹி துஃப்தஹு அபுவாபுல் ஜினான் வ துக்லகு அபுவாபுன் நீரான் வ துஸஃபது மர்தத்து ஷயாத்தீன். இந்த மாதத்தில் சொர்க்கங்களின் வாசல்கள் திறக்கப்படுகின்றன, நரகங்களின் வாசல்கள் மூடப்படுகின்றன, மேலும் ஷைத்தானுக்கு விலங்கிடப்படுகின்றது என்று இறை தூதர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இம்மாதத்தை பற்றி குறிப்பிடுகிறார்கள். இம்மாதத்தில் நிறைவேற்றப்படும் நற்செயல்கள் பன்மடங்கான நன்மைகளை பெற்று தருகிறது. பாவங்கள் அழிக்கப்படுகின்றன, நன்மைகள் மிக அதிகமாக கிடைக்கின்றன. யா பாகியல் கைர் அக்பில் வ யா பாகிய ஷர்ரி அக்ஸிர் வலில்லாஹி உதகாஉ மினன் நாரி வதாலிக குல்ல லைலா. புனித ரமலான் மாதத்தின் முதல் பிறையின் இரவு வந்துவிட்டால் ஷைத்தான்கள் கட்டப்படுகின்றன. புனித ரமலான் மாதத்தின் முதல் பிறையின் இரவு வந்துவிட்டால் ஷைத்தான்கள் கட்டப்படுகின்றன, கெட்ட ஜின்கள் முடக்கப்படுகின்றன, நரகத்தின் வாசல்கள் அடைக்கப்படுகின்றன. எனவே அதன் எந்த வாசலும் திறக்கப்பட்டிருக்காது. சொர்க்கத்தின் வாசல்கள் திறக்கப்படுகின்றன. எனவே அதன் எந்த வாசலும் மூடப்பட்டிருக்காது. அழைப்பவர் அழைத்து நன்மையை ஆவலோடு தேடுபவனே நீ முன்னோக்கி வா, தீமையை ஆவலோடு தேடுபவனே நீ நிறுத்திக்கொள் என்று சொல்கிறார். நரகிலிருந்து அல்லாஹுவால் விடுவிக்கப்படுபவர்கள் இருக்கிறார்கள். அது ஒவ்வொரு இரவிலும் நடக்கிறது என்று இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். இறை நம்பிக்கையாளனே,
இது உனக்கு கிடைத்திருக்கின்ற நல்ல வாய்ப்பாகும். ஏனெனில் இந்த மாதத்தில் நீ செய்யும் சிறிய நற்செயலுக்கு கூட உனக்கு பல மடங்கு நன்மைகள் கிடைத்து கொண்டே இருக்கும். உண்மையான உனது வணக்க வழிபாடுகளின் மூலம் உனது இறைவனை நோக்கி வா. அவனுக்கு கட்டுப்பட்டு நடப்பதிலேயே உனது முழு நேரத்தையும் நல்ல விதமாக பயன்படுத்து. ஒவ்வொரு நன்மைகளும் உனக்கு முன்னிலையிலேயே இருக்கின்றன. நோன்பு வைக்க வேண்டிய இந்த மாதம் மாபெரும் அன்பளிப்பாக உன்னிடம் தற்போது வந்திருக்கிறது. இம்மாதத்தின் தென்றல் காற்றின் சுவாசத்தை அனுபவிக்கவா. மிக அழகான முறையில் இந்த மாதத்தை நீ வரவேற்க வேண்டும். இம்மாதத்தில் கிடைக்க வேண்டிய முழுமையான நன்மைகளையும் பரிபூரணமான தன்மைகளையும் அல்லாஹுவிடம் முதலில் நீ மன்றாடி கேள். மாதத்தின் முதல் பிறையை காணும் போது இறை தூதர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பின்வருமாறு துஆ செய்து வரவேற்றுள்ளதை நீ கவனத்தில் கொண்டு நீயும் அதை நடைமுறைப்படுத்து. அல்லாஹும்ம அஹில்லஹு அலைனா பில் யும்னி வல் ஈமானி வல் வஸ்ஸலாமத்தி வல் இஸ்லாம் ரப்பி வ ரப்புக அல்லாஹ். யா அல்லாஹ், எங்களுக்கு இந்த பிறையை நீ மன உறுதியையும் இறை நம்பிக்கையையும் மன அமைதியையும் தூய்மையான இஸ்லாத்தையும் தருவதாக ஆக்கிவை. பிறையே உனது இறைவனும் எனது இறைவனும் அல்லாஹுதான். பிறையே எனது இறைவனும் உனது இறைவனும் அல்லாஹுதான் என்று இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதல் பிறையை கண்ட பிறகு துஆ செய்கிறார்கள். அல்லாஹுவின் அடியார்களே, இம்மாதத்தின் இரவுகளையும் பகல் பொழுதுகளையும் நல்லவிதமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இதன் பகல் பொழுது காலை முதல் மாலை சூரியன் மறையும் வரை என வரையறுக்கப்பட்டதாக இருக்கிறது. இதன் இரவு பொழுதும் குறிப்பிட்ட எண்ணிக்கையிலேயே அமைந்திருக்கிறது. ஆனால் இவ்விரண்டிலும் கிடைக்கும் இறைவனின் கருணை மற்றற்ற அளவுகளை கொண்டதாகும். எனவே ரமலானுடைய நாட்களையும் ஏனைய மாதத்தின் நாட்களையும் ஒரே மாதிரி கழிப்பவன் கண்டிப்பாக தமது வாழ்வை வீணடித்துக் கொண்டிருக்கிறான். இறை தூதர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய ஹதீஸ், ஷகி அப்துன் அதரக ரமலான ஃபன்ஸலக மின்ஹு வலம் யுக்ஃபர் லஹு ஃபகுல்து ஆமீன். இறை தூதர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை மக்களிடம் பிரசங்கம் செய்வதற்காக மிம்பர் படி மீது ஏறினார்கள். முதல் படியில் ஏறியவுடன் ஆமீன் என்று சொன்னார்கள். பிறகு இரண்டாவது படியில் ஏறிய பிறகும் ஆமீன் என்று சொன்னார்கள். அதன் பிறகு மூன்றாவது படியில் ஏறிய பிறகும் ஆமீன் என்று சொன்னார்கள். அங்கிருந்த சஹாபாக்கள், அல்லாஹுவின் தூதரே, நீங்கள் 3 முறை ஆமீன் சொல்லியதை நாங்கள் கேட்டோம், இதற்கு என்ன விளக்கம் என்று கேட்டார்கள். அதற்கு இறை தூதர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நான் முதல் படியில் ஏறியவுடன் மலக்கு ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்னிடம் வந்தார்கள். ஒரு அடியான் ரமலான் மாதத்தை அடைந்த பிறகும் மிகவும் கேவலம் அடைந்திருக்கிறான். ஏனெனில் அவன் தனக்கும் இம்மாதத்திற்கும் தொடர்பே இல்லை என்பது போல விலகியே இருக்கிறான். இம்மாதத்தை நன்கு பயன்படுத்தி இறைவனால் அவன் மன்னிக்கப்படவும் இல்லை. இத்தகைய அடியான் கேவலம் அடைந்திருக்கிறான் என்று அந்த மலக்கு சொன்னார்கள். அதற்கு நான் ஆமீன் என்று சொன்னேன். அதன் பின்னர் மலக்கு ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், தாய் தந்தையர் இருவரை அல்லது இவ்விருவரில் ஒருவரை பெற்றிருந்தும் ஒரு அடியான் கேவலம் அடைந்திருக்கிறான். ஏனெனில் அவர்களுக்கு பணிவிடை செய்வதன் மூலம் அவர்களால் இவன் சொர்க்கத்திற்கு செல்ல முற்படவில்லை. எனவே இந்த அடியான் கேவலம் அடைந்திருக்கிறான் என்று அந்த மலக்கு சொன்னார்கள். அதற்கு நான் ஆமீன் என்று சொன்னேன். அதன் பின்னர் மலக்கு ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், எனது பெயர் முஹம்மது சொல்லப்பட்ட பிறகு என் மீது ஸலவாத்து சொல்லாத ஓர் அடியான் கேவலம் அடைந்திருக்கிறான் என்று சொன்னார்கள். அதற்கு நான் ஆமீன் என்று சொன்னேன் என்று விளக்கம் தந்தார்கள். புனித ரமலான் மாதம் என்பது மன்னிப்பை பெற்று தரும் மாதமாகும். எனவே இந்த மாதத்தை நல்ல விதமாக பயன்படுத்தி கொண்டவர் கண்டிப்பாக இறைவனால் மன்னிக்கப்படுகிறார். இறை தூதர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், மன் ஸாம ரமலான ஈமானன் வஹ்திஸாபன் குஃபிர லஹு மா தகத்தம மின் ஸன்பிஹி. யார் ரமலானில் நம்பிக்கையுடனும் நன்மையை எதிர்பார்த்தும் நோன்பு நோக்கிறாரோ அவருடைய முந்தைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டுவிடும் என்று இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள்.
அதாவது மிக உண்மையான எண்ணத்தோடு, மிகவும் மரியாதையான அணுகுமுறையோடு, இறைவனின் வாக்குறுதியை மன உறுதியோடு ஏற்றுக்கொண்டு, அவனுடைய நன்மைகளை பெற ஆவலோடு எதிர்நோக்கி, நற்கூலி வழங்குவான் என்கிற பேர் ஆர்வத்தோடு ரமலான் மாதத்தில் வணக்க வழிபாடுகளில் ஈடுபட வேண்டும். எனவே தொழுகைகளை அதற்குரிய நேரத்தில் நிறைவேற்றுவதற்கு முன்னுரிமை அளிக்கும் விதத்தில் உங்களுடைய செயல்பாடுகளை அமைத்துக் கொள்ளுங்கள். ரமலான் மாதத்தின் அனைத்து இரவுகளிலும் நின்று வணங்குங்கள். இதனால் நமது முன்பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்படுகின்றன. ஏனெனில் நமது இறை தூதர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பின்வருமாறு கூறியுள்ளார்கள்: மன் காம ரமலான ஈமானன் வ இஹ்திசாபா குஃபிர லஹு மா தகத்தம மின் தன்பி. யார் ரமலான் மாதத்தில் நம்பிக்கையுடனும் நன்மையை எதிர்பார்த்தும் நின்று வழிபடுகிறாரோ அவருடைய முந்தைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டுவிடும் என்று இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். அதன் பின்னர் தகுதியானவர்களை கண்டறிந்து உங்களுடைய ஜகாத் என்கிற தர்மங்களை கொடுத்து விடுங்கள். இதனால் அகில உலகங்களை படைத்த இறைவனின் கருணை உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இறை நம்பிக்கை கொண்டிருக்கும் தனது அடியார்களை இறைவன் பின்வருமாறு புகழ்ந்து கூறுகிறான்: وَيُقِيمُونَ الصَّلَاةَ وَيُقِيمُونَ الصَّلَاةَ وَيُؤْتُونَ الزَّكَاةَ وَيُطِيعُونَ اللَّهَ وَرَسُولَهُ أُولَئِكَ سَيَرْحَمُهُمُ اللَّهُ إِنَّ اللَّهَ عَزِيزٌ حَكِيمٌ. நம்பிக்கை கொண்ட ஆண்களும் நம்பிக்கை கொண்ட பெண்களும் தங்களுக்குள் ஒருவருக்கொருவர் உற்ற துணைவர்களாக இருக்கின்றனர். அவர்கள் ஒருவர் மற்றவரை நன்மை செய்யும்படி தூண்டியும், பாவம் செய்யாது தடுத்தும், தொழுகையை கடைபிடித்தும், ஜக்காத்து கொடுத்தும் வருவார்கள். அல்லாஹுக்கும் அவனுடைய தூதருக்கும் கீழ்ப்படிந்து நடப்பார்கள். இவர்களுக்கு அதிசீக்கிரத்தில் அல்லாஹு அருள் புரிகிறான். நிச்சயமாக அல்லாஹு மிகைத்தவன், ஞானமுடையவனாவான் என்று இறைவன் திருமறையில் கூறுகிறான். ஒவ்வொரு நாளும் தொடர்ந்து தர்மம் செய்து வாருங்கள். அது ஒரே ஒரு திர்ஹமாக இருந்தாலும் சரியே. ஃபருப்ப திர்ஹமின் சபக மியத அல்ஃபி திர்ஹம். மனம் உவந்து தர்மம் செய்யப்படும் ஒரே ஒரு திர்ஹம், மனமில்லாமல் கொடுக்கப்படும் 1,00,000 திர்ஹங்களையும் முந்திவிடுகிறது. மனம் உவந்து தர்மம் செய்யப்படும் ஒரே ஒரு திர்ஹம், மனம் இல்லாமல் கொடுக்கப்படும் 1,00,000 திர்ஹங்களையும் முந்தி விடுகிறது என்று இறை தூதர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். ஒவ்வொரு நாளும் ஒரு நோன்பாளிக்கு உணவளித்து வாருங்கள். அது ஒரே ஒரு பேரிச்சம்பழமாக இருந்தாலும் பரவாயில்லை. ஏனெனில் இறை தூதர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பின்வருமாறு அறிவுறுத்துகிறார்கள்: மன் ஃபத்தர ஸாயிமன் கான லஹு மிஸ்லு அஜ்ரிஹி கைர அன்னஹு லா யன்குஸு மின் அஜ்ரி ஸாயிமி ஷைஆ. யார் ஒரு நோன்பாளிக்கு உணவளிக்கிறாரோ அவருக்கு அந்த நோன்பாளியின் கூலியை போன்று கூலி கிடைக்கிறது. யார் ஒரு நோன்பாளிக்கு உணவளிக்கிறாரோ அவருக்கு அந்த நோன்பாளியின் கூலியை போன்று கூலி கிடைக்கிறது. அதே சமயம் அந்த நோன்பாளிக்கு கிடைக்கும் கூலியில் எதுவும் குறைந்து விடாது என்று இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். திருக்குர்ஆன் இறங்கிய இந்த மாதத்தில் குர்ஆனுடன் உங்களுடைய தொடர்பை அதிகப்படுத்திக் கொள்ளுங்கள். எனவே திருக்குர்ஆனை அதிகமாக ஓதி வாருங்கள். ஓதப்படுவதை மனம் குளிர கேளுங்கள். அவற்றில் சொல்லப்பட்டிருக்கும் உட்பொருளை நன்கு கூர்ந்து கவனியுங்கள். திருக்குர்ஆனை முற்றிலுமாக புறக்கணித்து விடாதீர்கள். குர்ஆன் தொடர்பான அமர்வுகளை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். இதனால் உங்களுடைய இறை நம்பிக்கை அதிகரிக்கும். மேலும் இந்த ரமலானின் பாக்கியத்தை முழுமையாக உங்களால் பெற்றுக்கொள்ளவும் முடியும். அல்லாஹுடைய அடியார்களே, இந்த மாதத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய மிக உன்னதமான மற்றொரு நற்செயல் யாதெனில், நீங்கள் உங்கள் குடும்பத்தாரோடு சேர்ந்து இருப்பதற்கான சில நேரங்களை உருவாக்கி கொள்வதாகும். எனவே குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் அதிகாலை சகர் உணவு சாப்பிடும் போதும் மாலை இஃப்தார் நேரத்திலும் ஒன்று கூடி மகிழுங்கள். இதனால் உங்களுடைய மனங்களில் உற்சாகமும் மகிழ்ச்சியும் அதிகரிக்கும். இதன் மூலம் உங்களுக்கு மென்மேலும் நற்பாக்கியம் கிடைக்கும். உங்கள் குடும்பத்தாருக்கும் உங்கள் வீட்டில் உள்ளவர்களுக்கும் மாபெரும் சுபிட்சம் ஏற்படும். நமது நபியும் நேசரும் ஆகிய இறை தூதர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பின்வருமாறு கூறுகிறார்கள்: இஜ்தமிஉ அலா துஆமிக்கும் வذ்குரு ஸ்மல்லாஹி யுபாரக் லக்கும் ஃபீ.
உணவருந்தும் போது நீங்கள் அனைவரும் ஒன்று கூடுங்கள். உணவருந்தும் போது நீங்கள் அனைவரும் ஒன்று கூடுங்கள். அச்சமயத்தில் அல்லாஹுடைய பெயரை திக்ர் செய்து கொள்ளுங்கள். இதில் உங்களுக்கு நற்பாக்கியம் கிடைக்கும் என்று இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். யா அல்லாஹ், இந்த ஷஅபான் மாதத்தில் மீதமுள்ள நாட்களிலும் எங்களுக்கு நீ நற்பாக்கியம் செய்வாயாக. ரமலானை பெற்றுக்கொள்ளும் பாக்கியத்தை எங்களுக்கு தந்தருள்வாயாக. இந்த மாதத்தில் முறையாக நோன்பு வைப்பதற்கும் அதிகமாக தொழுவதற்கும் ஏனைய நற்செயல்களை செய்வதற்கும் நீ எங்களுக்கு உதவி புரிவாயாக. கண்ணியம் நிறைந்தவனே, மேன்மை மிக்கவனே, உன்னிடமே இதனை நாங்கள் கேட்கிறோம். ரமலான் மாதத்திற்காக பேரார்வத்தோடு காத்திருப்பவர்களே, ரமலான் மாதம் என்பது அதிகமான கருணைகளையும் எண்ணற்ற நன்மைகளையும் தரக்கூடிய மாதமாகும். இறைவனின் அளவற்ற கிருபைகளும் நற்பாக்கியங்களும் இந்த மாதத்தில் கிடைக்கின்றன. எனவே ஒரு நோன்பாளி தனது இறைவனுக்கு எப்போதும் நன்றியோடு இருக்க வேண்டும். அவன் தமக்கு கொடுத்த கிருபைகளை வீணடித்து விடாமல் கண்ணும் கருத்துமாக பாதுகாக்க வேண்டும். ஏனெனில் எல்லாம் வல்ல அவன் திருமறையில் இவ்வாறு கூறுகிறான், வகுலு வஷ்ரபு வலா துஸ்ரிஃபு இன்னஹு லா யுஹிப்புல் முஸ்ரிஃபீன். ஆதமுடைய மக்களே, இறைவன் உங்களுக்கு அனுமதித்தவற்றை நீங்கள் தாராளமாக புசியுங்கள், பருகுங்கள். எனினும் அவற்றில் அளவு கடந்து வீண் விரயம் செய்யாதீர்கள். ஏனென்றால் வீண் விரயம் செய்பவர்களை நிச்சயமாக அல்லாஹ் நேசிப்பதில்லை என்று இறைவன் திருமறையில் கூறுகிறான். இறைவன் நமக்கு அளித்திருக்கும் கருணைகளின் மதிப்பை உணர்ந்து கொள்வதற்கான மாதமாக இந்த ரமலான் மாதம் இருக்கிறது. ஏனெனில் ஒரு நோன்பாளி தமக்கு எதிரிலேயே தண்ணீர் இருந்த போதிலும் தமது தாகத்தை மிக கடுமையாக தாங்கிக் கொள்கிறார். தமக்கு எதிரிலேயே உணவு இருந்த போதிலும் அதனை உட்கொள்ள முடியாமல் ஒரு நோன்பாளி பசியோடு இருந்து கொள்கிறார். இதன் மூலம் உண்மையிலேயே உணவு மற்றும் தண்ணீர் தேவைப்படுபவர்களின் ஏக்கங்களை நன்கு ஒரு நோன்பாளி உணர்ந்து கொள்கிறார். போதிய வசதி வாய்ப்பு இல்லாதவர்கள், ஏழைகள், ஆதரவற்றவர்கள் எத்தகைய பாதிப்பில் இருக்கிறார்கள் என்பதை ஒரு நோன்பாளி நன்கு புரிந்து கொள்கிறார். இதனால் பெற்ற நல்லுணர்வின் மூலம் அவர்களுக்கு தமது உதவிக்கரங்களை நீட்டுகிறார். இறைவன் தமக்கு அளித்த செல்வத்திலிருந்து தர்மம் செய்து வருகிறார். தாம் உண்பதிலும் பருகுவதிலும் இறைத்தூதர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பின்வரும் அறிவுரையை ஒருவர் கவனத்தில் கொள்ள வேண்டும். மா மலஅ ஆதமியுன் வியான் ஷர்ரம் மின் பத்னி பிஹஸ்பி இப்னி ஆதம உகுலாத்துன் யுகிம்ன சுல்பஹு ஃபஇன் கான லா மஹாலத ஃபசுலுசுன் லிதஆமிஹி வசுலுசுன் லிஷராபிஹி வசுலுசுன் லினஃபஸி. தமது வயிற்றை விட மிக மோசமான எந்த பையையும் ஒரு மனிதன் நிரப்பவில்லை. தமது வயிற்றை விட மிக மோசமான எந்த பையையும் ஒரு மனிதன் நிரப்பவில்லை. தமது முதுகெலும்பை நிலை நிறுத்திக் கொள்ளும் அளவிற்கு சில கவளங்களை உட்கொள்வதே ஆதமுடைய மகனுக்கு போதுமானதாகும். அத்தகைய சில கவளங்கள் அவனுக்கு போதுமானதாக இல்லை என்றால் வயிற்றில் 1/3 அளவிற்கு உணவு உட்கொள்ளட்டும், 1/3 அளவிற்கு தண்ணீர் குடித்துக் கொள்ளட்டும், 1/3 அளவிற்கு மூச்சு விடுவதற்காக விட்டுவிடட்டும் என்று இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவுறுத்துகிறார்கள். மிக கண்டிப்பாக பேணி பாதுகாக்க வேண்டிய வளம், கண்ணும் கருத்துமாக செலவழிக்க வேண்டிய வளம் யாதெனில் அது தண்ணீர் ஆகும். வாழ்வின் அடிப்படை தேவையாகவும் நிலைத்த தன்மைக்காகவும் தண்ணீர் இருக்கிறது. அல்லாஹு தஆலா கூறுகிறான், வஜஅல்னா மினல் மாஇ குல்ல ஷைஇன் ஹய் அஃபலா யுமினூன். நீரை கொண்டு உயிருள்ள ஒவ்வொன்றையும் வாழ்ந்திருக்க செய்கிறோம், நீரை கொண்டு உயிருள்ள ஒவ்வொன்றையும் வாழ்ந்திருக்க செய்கிறோம் என்பதை நீங்கள் பார்க்கவில்லையா? ஆகவே இவர்கள் நம்பிக்கை கொள்ள மாட்டார்களா என்று இறைவன் திருமறையில் கேட்கிறான். தண்ணீரின் தேவைகளை கருத்தில் கொண்டு நமது அமீரக தேசத்தில் முஹம்மது இப்னு ஜாயித் நீர் முன்முயற்சி முஹம்மது இப்னு ஜாயித் வாட்டர் இனிஷியேட்டிவ் என்கிற திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இத்தேசத்தின் ஜனாதிபதி மாண்புமிகு ஷேக் முஹம்மது இப்னு ஜாயித், அல்லாஹ் அவர்களை பாதுகாப்பானாக, அவர்கள் இத்திட்டத்தினை முன்மொழிந்துள்ளார்கள். இது உலகளாவிய அளவில்
தனித்துவம் மிக்க முன்முயற்சியாகும். இது அறிவியலின் துணை கொண்டு தண்ணீர் பற்றாக்குறையுள்ள பகுதிகளில் நீர் வளங்களை அதிகப்படுத்துவதற்கான முன்மாதிரி நலத்திட்டமாகும். இத்திட்டம் உலகளாவிய சவால்களையும் கடும் முயற்சிகளையும் உள்ளடக்கி இருக்கிறது. எனவே நாமும் நம்மால் முடிந்தவரை இந்த நீரினை வீணாக்காமல் கண்ணும் கருத்துமாக செலவழிக்க வேண்டும். பயன்படுத்தப்பட்ட நீரையும் மறுசுழற்சி செய்து மீண்டும் பயன்படுத்தத்தக்க வகையில் நாம் மாற்ற வேண்டும். பயன்படுத்தப்பட்ட நீரையும் மறுசுழற்சி செய்து மீண்டும் பயன்படுத்தத்தக்க வகையில் நாம் மாற்ற வேண்டும். மேலும் கழிவு நீரை நன்கு வடிகட்டி வேறு சில தேவைகளுக்கு இத்தகைய நீரை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இதனை நமது அன்றாட வாழ்வில் ஒரு வழக்கமாக கொள்ள வேண்டும். நீரை உரிய வகையில் பயன்படுத்த வேண்டும். நன்கு திட்டமிட்டு அதனை மறு பயன்பாட்டுக்கும் வைத்துக் கொள்ள வேண்டும் என்கிற அறிவுரையை நமது பிள்ளைகளுக்கும் நாம் சொல்லிக் கொடுக்க வேண்டும். யா அல்லாஹ், உனக்கும் உனது தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் நீ யாரையெல்லாம் பின்பற்றி நடக்க சொன்னாயோ அவர்களுக்கும் நாங்கள் முழுமையாக வழிபடுவதற்கு எங்கள் அனைவருக்கும் நீ உதவி புரிவாயாக. அல்லாஹ் தனது திருமறையில் கூறுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு அத்தியுல்லாஹ வ அத்தியுர் ரசூல வ உலில் அம்ரி மின்கும். ஈமான் கொண்ட நல்லடியார்களே, அல்லாஹ்வுக்கு கீழ்ப்படியுங்கள், இன்னும் அல்லாஹ்வின் தூதருக்கும் உங்களில் நேர்மையாக அதிகாரம் வைப்பவர்களுக்கும் கீழ்ப்படியுங்கள் என்று இறைவன் திருமறையில் கூறுகிறான். யா அல்லாஹ், எங்கள் தலைவரும் எங்கள் நபியுமாகிய முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், புனிதமிக்க அவர்களின் குடும்பத்தினர் மீதும், தியாகம் நிறைந்த அவர்களின் தோழர்கள் மீதும் ஸலவாத் என்னும் ஈடேற்றத்தையும் சலாம் என்னும் அமைதியையும் பரக்கத் என்னும் நற்பாக்கியங்களையும் தந்தருள்வாயாக. மேலும் நல்வழி காட்டும் கலீஃபாக்களாகிய அபூபக்கர், உமர், உஸ்மான், அலி ரலியல்லாஹு அன்ஹும் ஆகியோர்களையும், சங்கை நிறைந்த அனைத்து தோழர்களையும், அவர்களை தொடர்ந்து வந்த தாபியீன்களையும், உலக முடிவு நாள் வரை இவர்களை அழகிய முறையில் பின்பற்றி நடக்கும் முஸ்லிம்களாகிய எங்கள் அனைவரையும் நீ பொருந்திக் கொள்வாயாக. யா அல்லாஹ், இந்த தேசத்தின் ஜனாதிபதி மாண்புமிகு ஷேக் முஹம்மது இப்னு ஜாயித் அவர்களுக்கு அனைத்து நல்ல முயற்சிகளுக்கும் நீ உதவி புரிவாயாக. யா அல்லாஹ், மாண்புமிகு ஷேக் ஜாயித், மாண்புமிகு ஷேக் மக்தூம் மற்றும் மாண்புமிகு ஷேக் கலிஃபா பின் ஜாயித் மேலும் ஏனைய அமீரக ஆட்சியாளர்கள் உனது பொருத்தத்தை நோக்கி உன்னிடம் வந்து சேர்ந்த காலம் சென்ற ஆட்சியாளர்கள் அனைவருக்கும் நீ அருள் புரிவாயாக. யா அல்லாஹ், எங்கள் தந்தைமார்களுக்கும் தாய்மார்களுக்கும் நீ கிருபை செய்வாயாக. மேலும் எங்கள் இரத்த வழி உறவினர்களுக்கும் யாருக்கெல்லாம் நாங்கள் கடமைப்பட்டு இருக்கிறோமோ அவர்களுக்கும் நீ கிருபை செய்வாயாக. அல்லாஹுவின் அடியார்களே, மகத்தான அல்லாஹுவை நினைவு கூறுங்கள். அவன் உங்களை நினைவு கூறுகிறான். அவன் வழங்கிய அருட்கொடைகளுக்கு நன்றி செலுத்துங்கள். அவன் அதனை உங்களுக்கு மேலும் அதிகப்படுத்தி கொடுக்கிறான். தொழுகையை நிலைநாட்டுங்கள். ஸதகல்லாஹுல் அலீம். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலின் நபியில் கரீம்.